ஏய், ஒரு கோடி நம்மளுக்கு தாண்டி. போட்டுக்க. ஹைஃபை. டடக் பட்டக். பூஜிலுக். சூப்பர் சூப்பரே. ஏய், மூட்டை எடுத்துட்டு கிளம்புவோம்மா? இருமா, யாராச்சும் இருக்காங்களான்னு பார்ப்போம். சரி, அப்போ நான் உட்காந்துருக்கேன். நான் போய் அந்த பக்கமாக பார்த்துட்டு வரேன், நீங்கள் இரு சரியா? மூட்டையை நல்லா பத்திரமா பிடிச்சிப்போம். அதுக்கப்புறம் அவனாச்சும் தூக்கிட போகிறான். ஹலோ ஹலோ, நாங்கள் இங்கே ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஓவர் ஓவர். இங்கே சந்தேகப்படுற மாதிரி ஆரஞ்சு கலர் சேலையை கட்டிட்டு யாருமே இல்லை. ஓவர். நீங்கள் அங்கேயே பக்கத்தில் பாருங்கள். ஓவர். ஓகே, ஓவர் ஓவர். யோ, நீங்கள் பாரியா, நான் அந்த பக்கமாக போய் பார்க்குறேன். சரி சார். ஏம்மா, ஏய், இங்கே எவ்வளோ நேரமாக உட்காந்துருக்கேன்? ஏன் சார் கேட்குறீங்க? இல்லை, இங்கே ஆரஞ்சு கலர் சேலையை கட்டிக்கிட்டு ஒரு பொம்பளை வந்தாளா? ஆரஞ்சு கலரா? ஐயோ, ஒருவேளை அவளை பற்றி கேட்குறாரோ? இல்லை சார், நான் அப்படி யாரையுமே பார்க்கலையே. சரி, அப்படி யாரையாச்சும் பார்த்தீங்கன்னா சொல்லணும் சரியா, உடனே எங்ககிட்ட. சரி சார். ஆமாம் சார், எதுக்கு அவளை தேடுறீங்க? என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? அது ரொம்ப டாப் சீக்ரெட்டான விஷயம், வெளியெல்லாம் சொல்ல முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சொல்லு சரியா? ஹலோ பெட்ரோல். எஸ் சார், சொல்லுங்கள். அந்த பொம்பளைக்கிட்ட ஒரு சாக்கு பையன் இருந்ததா தகவல் வந்திருக்கு. முதல்ல அந்த சாக்கு பையை தேடுங்க. ஓகே சார். ஓவர் ஓவர். என்ன சார் சொல்கிறாங்க? அந்த பொம்பளைக்கிட்ட ஒரு சாக்கு பை இருந்துச்சான், அதையும் சேர்த்து தேட சொல்கிறாங்க. ஏதோ முக்கியமானதாக இருக்கும் போல் இருக்கு. அப்படியா? அது என்ன கலர்னு கேளுங்க. ஐயையோ, என்ன சாக்கு பையெல்லாம் சொல்கிறானுங்க? என்ன இந்த சொட்டை போலீஸ் நம்மளை தான் பார்க்குறான்? ஒரு வேளை கண்டுபிடிச்சிருவானுங்களோ? சார், அந்த சாக்கு பை என்ன கலர்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓவர். சாக்கு பை கலரில் தான் இருக்கும். ஓவர் ஓவர். சார், இங்கே வாங்க, இங்கே ஒரு சாக்கு பை இருக்குது இந்த அம்மா கிட்ட. ஏம்மா, இந்த சாக்கு பையில் என்ன இருக்குது? காமி அதை முதல்ல. சார், இதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், வெறும் பிளாஸ்டிக் பாட்டில் தான் இருக்குது. நான் அந்த பார்க்கில் பிளாஸ்டிக் பாட்டிலாம் பொறுக்கி அதை பழைய இரும்பு கடையில் போடுவேன் சார். ஏதாச்சும் காசு கிடைக்கும், அதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன். என்னது, பிளாஸ்டிக் பாட்டில் பிறக்கிறியா? ஓ, மூஞ்சியை பார்த்தா அப்படியே தெரியலையே. ஃபுல்லாக மேக்கப்பு, ட்ரெஸ்ஸு வேறு அலப்பலாக இருக்கே. சார், இப்படி வரலன்னா பார்க்குள்ளே விட மாட்டாங்க சார். அதான் இப்படி வந்துட்டு கீழே கிடைக்கிற பாட்டிலெலாம் பொறுக்கி இந்த பருங்க மூட்டையில் அடுக்கி வச்சுருக்கேன். உள்ளே வேறு எதுவும் இல்லை. உள்ளே வேறு எதுவும் இல்லையா? என்ன பேச்சே ஒரு மாதிரியா இருக்கே. ஓ, அந்த மூட்டையை திறந்து பாரியா என்ன இருக்குன்னு. ஓகே சார். அம்மா, ஏய், மூட்டையை துற. இல்லைன்னா மூட்டை இங்கே கூட நான் திறந்து பார்த்துக்கிறேன். அதுக்குள்ளே ஒன்றும் இல்லை சார், நான் தான் சொல்கிறேன்ல. நான் இங்கே பழைய பேப்பர் பிளாஸ்டிக் பாட்டிலாம் பிறக்கிறவன் சார். அதை நாங்கள் பார்த்துக்குறோம், நீ முதல்ல கூடாத. இங்கே இந்த பக்கம் வா முதல்ல நீ. யோ, என்னையாச்சு கத்துற ஒரு மாதிரி? சார், இங்கே வந்து பாருங்கள் மூட்டைக்குள்ளே என்ன இருக்குன்னு. ஏய், என்னையா வெறும் நகை பணமாக இருக்கே. ஒரு 10 லட்சம் 20 லட்சம் தருமா? சார், என்ன 10 லட்சம் 20 லட்சம் அப்படின்றீங்க? ஒரு 5-6 கோடி தேரும் போல் இருக்கு. அவ்வளோ இருக்கே. எல்லாம் வைர நகை தங்க நகையாக இருக்கே. யோ, நம்மளுக்கு ப்ரமோஷன் கன்ஃபார்ம்யா. இதை மட்டும் கொண்டு போய் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கவேன், அவ்வளோதான். 2 பேருமே ப்ரமோஷன் தான், பார்த்துக்க. சார், இதை கண்டுபிடிச்சிருக்கோம், ஒரு 3D வேறு பிடிச்சிருக்கோம். சூப்பர் சார். சரியா, நான் முதல்ல இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஆஃபீஸுக்கு. ஹலோ ஹலோ, P1 பெட்ரோல் ஹியர். சொல்லுங்கள் P1 பெட்ரோல். சார், நாங்கள் அந்த சாக்கு பையன் கண்டுபிடிச்சிட்டோம். அதை திறந்து பார்த்தோம், நிறைய தங்கம் வைரம் பணம்லாம் இருக்குது சார். அது கூட ஒரு 3Dயையும் பிடிச்சிருக்கோம். என்னது, 3Dயை பிடிச்சிட்டிங்களா? அவ்வளோ எங்கேயும் போக விட்டுறாதீங்கய்யா. முதல்ல கையில் காப்ப மாட்டுங்க. ஐயோ, காசுக்கு ஆசைப்பட்டோம், கடைசியில் இப்படி கம்பின்ற நிலைமைக்கு வந்துட்டேனே. ஏதாவது சொல்லி தப்பிச்சிட்றீ? ஓகே சார், ஓகே சார். அவளை பிடிச்சிட்டு ஸ்டேஷனை கூட்டிகிட்டு வந்துடுறோம். ஏன் 3D எங்கேட்டு நீ ஃபீலாக வர்ற? மூட்டைக்குள்ள ஒன்றும் இல்லை, பிளாஸ்டிக் டப்பா அப்படின்ட்டு. சார், நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன் சார். இது ஏன் மூட்டை இல்லை. அந்த பொம்பளை இங்கே தான் இருந்தா. பாத்ரூம் போகிறேன்னு சொல்லி போனா, இது வரைக்கும் வரல. அவள் தான் சார் மூட்டையை பார்த்து சொல்லிட்டு போனா. அவள் சொன்னா உனக்கு எங்கே அறிவு போச்சு? மூட்டைக்குள்ளே என்ன ஏதுன்னு கேட்க வேணாமா? அவள் யாருன்னு தெரியுமா? பெரிய தீவிரவாதி. தீவிரவாதத்துக்கு சப்ளை பண்ணுறது தான் இவ்வளோ பணம் நகை எல்லாத்தையும் ஒரு ஊரில் இருந்து கொள்ளையடிச்சிட்டு வந்திருக்கா. அது தெரியுமா உனக்கு? ஐயோ சார், அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். வேணா என் பொண்ணை கூப்பிட்றேன், அவட்ட வேணா கேளுங்க சார். ஓ, உன் பொண்ணு வேறு இருக்காளா? அப்போ அவளையும் சேர்த்து கூட்டிகிட்டு போக வேண்டியதான். இதோ சார், என் பொண்ணே வந்துட்டா. நீங்கள் அவட்ட கேளு. என்னம்மா, என்னாச்சு? ஏன் போலீஸ்லாம் வந்திருக்காங்க? ஓ, நீ தான் இந்த அம்மாவோட பொண்ணா? அம்மா எங்கே போயிருந்த? எங்கே அந்த பொம்பளை? எஸ்கே பண்ணி விட்டுட்டியா? என்னது பொம்பளையா? எனக்கு எந்த பொம்பளையும் தெரியாது சார். உங்கள் அம்மா நீ அந்த பொம்பளை 3 பேரும் கூட்டா? ஒழுங்காக சொல்லிடு. இல்லைன்னு வச்சுக்குவேன், ஸ்டேஷனில் வச்சு முட்டி தட்டி உண்மையை வரப்போம், பார்த்துக்க. ஏய், நீ அழுதா நாங்கள் விட்டுருவோமா? தீவிரவாதி நம்பர் 1 2 3 தீவிரவாதி மாட்டிக்கிட்டாங்க. எங்களுக்கு ப்ரொமோஷன் கன்ஃபார்ம் சார். நீங்கள் எஸ்ஐலேருந்து டிஎஸ்பி ஆக போகிறீங்க. நான் ஏட்லேருந்து இன்ஸ்பெக்டர் ஆக போகிறேன் சார். ஏய் சார், நாங்கள் எதுவும் பண்ணல சார். இந்த பொம்பளை இங்கே தான் சார் பாத்திரம் வரைக்கும் போயிருக்கேன். நீங்கள் போனீங்கன்னா பிடிச்சிடலாம் சார். ஏய், பொய்யெல்லாம் சொன்னது போதும். தீவிரவாதிகளை சப்போர்ட் பண்ணதால் ஒரு 10 வருஷம்
இந்த மூட்டையை பாதுகாத்ததால் அதுக்கு ஒரு 10 வருஷம், மொத்தம் 20 வருஷம். 20 வருஷம் உள்ளே இருந்து களியை மட்டுமே சாப்பிட்டுங்க, அப்போ தான் உங்களுக்கெல்லாம் புத்தி வரும். சார் இல்லை சார், நீங்கள் வேணால் யார்கிட்டயாச்சும் கேட்டு பாருங்கள் சார். நாங்கள் இங்கே சும்மா தான் சார் வந்தோம். வந்த இடத்துல இப்படி ஆகிப்போச்சு சார். நாங்கள் எதுவும் பண்ணல. சார் அம்மா என்னை விட்டுருங்க சார். P1 பெட்ரோல், P1 பெட்ரோல். எஸ், P1 பெட்ரோல் ஹியர். நீங்கள் இருக்கிற பார்க்குக்கு வெளியில் அந்த தீவிரவாதியை பிடிச்சிட்டாங்களா? நீங்கள் அந்த மூட்டையை எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓவர். ஓ அப்படியா சார், சூப்பர் சார். சார் நாங்கள் இங்கே 2 பேரை பிடிச்சி வச்சுருக்கோம். அவங்க தான் மூட்டை பக்கத்தில் இருந்தாங்க. அவங்கள தான் தீவிரவாதின்னு நினச்சோம். ஓவர். இல்லை தீவிரவாதியை பிடிச்சாச்சு, அவங்கள விட்டுட்டு மூட்டை எடுத்துகிட்டு வாங்க. ஓவர். ஓகே சார், ஓவர். ஜோ, தீவிரவாதியை பிடிச்சிட்டாங்களா அந்த பொம்பளைய? என்னது பிடிச்சிட்டாங்களா? அப்போ இவங்களை என்ன சார் பண்ணுறது? இவங்களை என்ன பண்ணுறது? விட்டுட்டு போக வேண்டியதா? சார் நாங்கள் தான் முதலே சொல்லல சார், நாங்கள் நல்லவங்க சார். நாங்கள் எந்த தப்பும் பண்ணல சார். மூட்டையை பார்த்துக்கிட்டது ஒரு தப்பா? தெரியாதவங்க எதை பார்த்துக்க சொன்னாலும் பார்த்துக்கூடாது, சரியா? அவங்க யார் எதுவும் தெரியறதில்ல. சும்மா மூட்டையை பார்த்துக்க சொன்னால் அதுக்குள்ளே பாம்பு இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்ப? இப்போ காசு இருந்துச்சு, அதனால தப்பிச்ச. பாம்பு வச்சு நீ மூட்டை மேலே கையை வச்சோன்னு வெடிச்சிருந்துச்சுன்னா இப்போ சாக்காயி இந்த சாக்கு முன்னாடியே இருந்திருக்கணும். யாராவது தெரியாமங்க ஏதோ பார்த்து சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. இனிமேலாச்சு பார்த்து நடந்துக்குங்க, சரியா? சரி சார், ரொம்ப நன்றி. எங்களுக்கு நன்றி சொல்கிறது போதும், முதல்ல ஒழுங்காக நடந்துக்குங்க. வாயா, மூட்டையை தூக்கிட்டு கிளம்புவோம். என்னம்மா இப்படி ஆயிடுச்சு நம்மளுக்கு? நல்ல வேலைடி அவள் இந்த வெளியே மாட்டிக்கிட்டா. இல்லைன்னா நம்ம 2 பேரும் தூக்கி உள்ள வச்சிருப்பானுங்க. இதுதான் முன்னாடியே சொன்னாங்க சொல்றது, பேராசை பெருநஷ்டம் அப்படின்ட்டு. நல்ல வேலை தப்பிச்சோம் இதுல இருந்து. ஆமாம்மா, நல்லது. இனிமேலாச்சும் இப்படி இல்லாமல் நடக்காமல் இருக்கணும். சரி வா, வீட்டுக்கு போவோம். அதுக்கு நம்ம ஒழுங்கா இருக்கணும். ம்